வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மங்களே. நான் உங்க என்சி. இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறீங்கன்னா, இது வந்து ரீமந்த் சீரிஸோட செகண்ட் எபிசோட். இதுக்கு முன்னாடி நவம்பர் மாசத்துல நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். அந்த வகையில டிசம்பர் மாசத்தோட எண்டு, அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தோட எண்டு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நடந்த ஒரு சில நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் பொறி போட்டு வந்துக்கிறேன். ஸோ அதை பத்தி தான் ஒரு வீடியோ மாதிரி பார்க்க போறோம். இட்லி எதுல செய்யறாங்க? என்னதுடா? இது டிசம்பர் மாசத்தோட எண்டு மட்டும் கிடையாது, இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா இதோட முடியுது. 2025 பாத்தீங்கன்னா இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ள முடிய போகுது. நிறைய விஷயம் நடந்திருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கேதர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அப்படியே ஆர்டரா பார்ப்போம். இப்ப எனக்கு இந்த மாசம் எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, என்ன மாசத்தோட ஸ்டார்டிங்லயே எனக்கு மாதிரி ஏமாற்றமா ஆயிடுச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் நான் தான் போட்டிருப்பேன். அதனால இன்னமும் ஏத்துக்க முடியல. என்ன பண்றது, எல்லாம் விதி. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நான் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோமே ஜஸ்ட் சும்மா ஒரு லைட்டா ஒரு 100-200 தான் போவோம். ஆனா அது என்னன்னு தெரியல, அந்த வீடியோ மட்டும் 5K கிட்ட போயிடுச்சு. ட்ரெண்டிங்கான டாபிக் போட்டா போகும் போல, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அது உண்மையாலுமே அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. நான் வந்து பூம்போடு தான் போட்டேன், திடீர்னு வந்து 3 நாளே என்னமோ 5K போயிடுச்சு. என்னன்னா வியூஸ் 5K பண்ணணும் எனக்கு பெருசா தெரியல. கிட்டத்தட்ட அதுல வந்து 200 பேரை லைக் பண்ணிருந்தாங்க, அது கூட பெருசா தெரியல. கிட்டத்தட்ட 160 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணிருந்தாங்க, எல்லாம் பெரிய பெரிய கமெண்ட். ஏன்னா நான் பேசுறதை வந்து அதுல நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் இதுக்கப்புறம் போடுற வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேண்டமா என்டர்டைன்மெண்டா இல்ல பண்ணியான கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த டிசம்பர் மாசத்துல என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா என்னோட அந்த ஏமாற்றம் தான். அது வந்து அதை பத்தி ஒரு வீடியோ போட்டேன். அதனால பாத்தீங்கன்னா நம்ம அதை மட்டும் விட்டு மத்தபடி என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போறது ஜான்சினாவோட கிவ் அப். அதை கிவ் அப்னு சொல்றதா இல்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்றதான்னு ஒன்றும் புரியல. என்னதான் WWE வந்து ஸ்கிரிப்டடா இருந்தாலும் அவர் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போனாரு. சும்மாலாம் எதுவும் போல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் போனாரு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து கிவ் அப் பண்ணல, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரோட வச்சிருந்த பேண்டு ஷூலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. சரி விடுங்க, ஜான்சன்லாம் ஐஷோஸ் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ராண்டி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நான் கூட சண்டை போட ட்ரைனிங் கொடுக்குறான்னு நினச்சா எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்து இந்த மாசம் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெஸ்ஸி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அதிகமான டிக்கெட் வந்து காசு கொடுத்து மெஸ்ஸியை பார்க்க போயிருந்தாங்க. பட் ஆனா யாரு கண்ணுக்குமே மெஸ்ஸியே தெரியலையா. அதை பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க பொலிட்டிஷியன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெஸ்ஸியை வந்து சுட்டு போட்டதுனால காசு கொடுத்து வந்த ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த மாதிரி 10,000 கிட்ட டிக்கெட் வந்து விற்றுதான். ஒரு டிக்கெட் வந்து 10,000 15,000 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ கொடுத்து வந்து யாருமே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியை பார்க்கல சொல்லிட்டு அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமே ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு இந்த மாதம். இதில் ஒரு ஃபன்னான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸிக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு ஒன்று கட்டியிருந்தாங்க. சரி, அது பார்க்க மெஸ்ஸி மாதிரி இருக்குன்னு பார்த்தா கோகுல் நாச்சுன்னு ஒருத்தர் இருப்பார் இன்ஸ்டாகிராமில், அவருக்கு ஸ்டாச்சு கட்டி வச்சுக்கிறாங்க. அவங்க செஞ்சு வச்சது சூரியவர்தன் சிலை, ஆனா அங்க இருந்தது கருடனோட சிலை. அதை பார்த்துனா கண்டிப்பா அவரும் ஹாப்பியா இருப்பாரு. ஓகே, அடுத்து இந்த மாசம் நினைச்சு பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே ஃபுல்லா வேரோட சாஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க வந்து 90 km/h ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா ஒரு விண்டு ஒன்று அடிச்சுதான். ஸோ அதில் வந்து அந்த ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கவுந்துடுச்சு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன், கஷ்டம் அதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அமெரிக்கான்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வந்து அந்த ஸ்டாச்சு தான்.
நான் GTA 4 கேம் உள்ள இருக்கும், நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்க. கஷ்டம் நேரில் பார்க்க முடியாத அளவுக்கு சாந்திச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஓல்டு இஸ் கோல்டு, பழையசு வந்து போனது தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேல திரும்பவும் ஸ்டீவ் ராஜ் பார்த்தீங்கன்னா வரப்போறேன்ட்டாரு. என்ன கேப்டன் அமெரிக்காவா வரப்போறேன்னு சொல்லலை, எனக்கு அந்த டைட்டில் கார்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜ் வில் பி ரிட்டர்ன்னு டூம்ஸ்டே தான் போட்டாங்க. கேப்டன் அமெரிக்கான்னு போட்டிருந்தா அது ஒரு அர்த்தமா இருந்திருக்கும். சரி விடுங்க, ஏதோ ஒன்று ஸ்டீவ்ராஜோ கேப்டன் அமெரிக்காவோ வந்தா சரிதான். என்னதான் இவங்க அஃபிஷியலா சொல்லியிருந்தாலும் அவங்க அஃபிஷியலா சொல்லிட்டு முன்னாடி ஏகப்பட்ட லீக்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்பலை, அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அஃபிஷியலாகவே அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க வந்து டீசரை வந்து அஃபிஷியலாக எதுலேயுமே விடலை. இந்த அவதார் 3 படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் மாரி, அதாவது அந்த படம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் வெளியில் ஃபாரின் கண்ட்ரில தான் போட்டிருந்தாங்க, நம்ம ஊர் சைடில் அதனால எங்கேயும் போடலையா. ஸ்டார்டிங் ஒவ்வொரு நாள் 2 நாள் போட்டாங்களாம், அதுக்கப்புறம் எங்கேயும் போடலையா. அடுத்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பிக்கில் போய் கேம் வந்து நான் கிளைம் பண்ணிருந்தேன். என்னதான் ஸ்டார்டிங்கில் ஆவதாங்க பெரிய கேமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இண்டி கேமாக கொடுத்துருந்தாங்க. அப்போவே நினைச்சேன் பெரிய கேமாக கொடுத்து எல்லாரையும் வர வச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி கேமாக கொடுத்துன்னு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நல்ல ஒரு கேம் கொடுத்துருந்தாங்க, ஒரு AAA கேமு. அப்புறம் இப்போ 29ஆம் தேதி வந்து ஏதோ ஒரு பசில் கேம் கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருக்குமா கேள்விப்பட்டேன். அந்த கேம் பிளேயும் பார்த்தா சூப்பராகவே இருந்தது. எனக்கு அந்த மாதிரி பசில் கேம்லாம் பிடிக்கும். அது எப்படின்னா ஏதோ ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி இருக்குமா, அதை எடுத்து அந்த என்னாட்டி ஒரிஜினலாம் வந்துடும், நம்ம அது வந்து ஒரு பசில் மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டேன். கேம் பிளேவும் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா கேம் கிளைம் பண்ணுறதுலாம் உண்மைதான். ஆனால் என்ன என்கிட்ட பீஸ்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஃபோனில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கிளைம் பண்ண வந்தேன். ஃப்யூச்சரில் பிசி பில்ட் பண்ணால் கேம் பஞ்சம் வரக்கூடாதுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போயே கிளைம் பண்ண வந்தேன். இங்க என்ன நடக்குது? என்ன மாதிரி நீங்களும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசியே இல்லாமல் சும்மா ஃபோனில் கிளைம் பண்ணுறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நானும் GTA 5 யார் ஏதாவது பெரிய கேமாக கொடுப்பான்னு பார்த்தேன், இது கொடுக்கல. யாராவது ஒருத்தவங்க லீக் பண்ணிட்டான் மக்களே. இந்த மாதிரி வந்து ஆகோ லெகன்சி, அதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டு, ஜுராசிக் பார்க்கு, ஆர்டிஆர்லாம் போட்டு இருந்தது. நானும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தேன், இப்போ அந்த மாதிரி லிஸ்ட் கேம்லாம் வரும்னு பார்த்தா ஆகோ லெகன்சிக்கு அப்புறம் ஒரு கேம் கொடுத்தாங்க, அது அதில் மேட்ச் ஆகல. அப்பயும் புரிஞ்சுட்டு அவ்வளோதான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணாம பாருங்க ஒரு ரூமரு, அப்படியே கேள்வி கேட்டுனா அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 சீரீஸ் போச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் வெல்கம் டு டெரி. பார்த்தீங்கன்னா இட்டு வந்து வேற மாதிரி இருந்தது, ஒரு எபிசோடுமே மாற்றிட்டாங்க. ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அதுக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு சில எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சில எபிசோட் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்தது. ஆனால் இட்டு பொறுத்த வரைக்கும் எல்லா எபிசோடும் ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அதாவது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோட ஒரு ஹாரர் மூவி பார்க்க நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கலாம். இல்லை எனக்கு ஹாரர் மூவி வந்து ஒரு மாதிரி ரத்தம் தெரிக்க அப்படியே ரத்த வெள்ளத்துலேயே அந்த படம் அந்த சீரீஸ் ஃபுல்லாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இட்டு பார்க்கலாம். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இன்னும் 2 எபிசோடு வரணும். நான் இது வரைக்கும் 7 பார்த்துருக்கேன், இது வரைக்கும் 7 தான் வந்திருக்கேன், 7 பார்த்துருக்கோம், 2 வரணும். அப்புறம் இட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சீசன் வருதுன்னு சொன்னாங்க. 3 சீசனா 4 சீசன் தெரியல, நான் ஒரு சீசன் தான் ஆனால் இப்போதைக்கு வந்துருக்குது. ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக தெரிஞ்சுது. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வில்லு பார்த்தீங்கன்னா ஐ எம் கேன்ட்டாரு, அது எனக்கு எப்பயோ தெரியும், நான் இப்போதான் சொல்றேன்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 2வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் தப்பிக்கிற நேரத்தில் தான் கொஞ்சம் ஒன்னா தப்பிச்சிடலாம், அப்போ உட்காந்து நல்லா கதைகதையா அவங்க கேவல உட்காந்துருந்தாங்க. அப்பெல்லாம் பேசல, இந்த தப்பிக்கு நேரத்தில் தான் உட்காந்து கதைகதையா பேசினேன். நானும் திக்கு எங்க அவன் பேசினேராலே அவன் வந்துடுவானா பார்த்துனே இருக்கிறான். மனிதன் படம் பாத்தியா? ஆமா. அது சூப்பர் ஸ்டார் எங்க வராது? ஜெயில இருந்து. சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் எங்க போறாரு? ஜெயிலுக்கு. குருதி படம்ல நாசர் எங்க போறாங்க? சொல்லுப்பா. எங்க போறாங்க? சரி அதோட மகாநதியில சுகன்யாவோட அப்பா பேர் என்னது? பெருந்த சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், இப்ப புரியுதா? ஆனா எப்படியோ அது ஸ்மூத்தா முடிச்சிட்டாங்க. ஆனா ரொம்ப நேரமா பேசினே இருந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஹை பிபி ஏற்றி விட்டுட்டா. சரி ஓகே மக்களே, இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்தது, நிறைய விஷயம் மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதுமாதிரி மிஸ் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் இந்த காமெடி போட்டால் தான் இந்த வருஷம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீட்டில் அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். பாய்.